ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஜோதிடம் கற்றுக் கொண்டுள்ள ஜோதிட சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் வாரம் ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோ எதுக்குன்னா மக்களுக்காகத்தான். ஜாதகம் பார்க்குறீங்க, ஜாதகம் கற்றுக்கிட்டுக்கிறீங்க, ஜாதகம் ஆர்வலராகிறீங்க. நிறைய பேர் வந்துங்க பார்த்தீங்கன்னா ஜோதிடத்து மேலே ஆர்வம் ரொம்ப நிறைய கொண்டு இருக்கிறாங்க. அவங்க நம்மளோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. நாங்கள் ஜோதிடம் ஆர்வலர்கள் தான், ஆனால் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நாங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு ஜோசியம் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தொழில் வேறையாக இருக்குது, ஒரு ஆர்வம் அதுங்கிறாங்க. அப்படிங்கிறது நிறைய இருக்கிறாங்க. ஏன் ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறீங்களோ உங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் ஜோசியம் சொல்றது நல்ல ஈஸியாக இருக்குதுங்கிறாங்க. ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சேவைகள், இதெல்லாம் ஒரு சேவை தாங்க. ஒரு மாநில பிறவியா பிறந்தா ஏதோ ஒரு மக்களுக்கு ஏதோ நன்மையா செய்யணுமா, இது ஒரு சேவை. அப்ப இது ஒரு சேவை செய்யறோம். இது மட்டுமே தான் சேவை அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய சேவை பண்றீங்க. யாரா இருந்தாலும் ஒரு படிப்புக்குன்னு ஒரு உதவிக்கு வந்தா, என் பையன் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் போனோம், டாக்டருக்கு போனாங்க, அந்த வருஷத்துல ஏதோ நாங்கள் பண்ணி படிக்க வச்சிட்டோம், 2வது வருஷம் முடியல அப்படின்னா அதுக்கும் ஒரு சேவை செஞ்சிருவோம். ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவியை வச்சு இது படிக்கிப்பா அப்படின்னு உதவி பண்ணிடுவோம். படிப்புக்கு வரவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கிறோம். அது ஒன்றும் நம்ம சொல்லி காட்டக்கூடாது. இந்த கலைவான என்எஸ் கிருஷ்ணன் இந்த கையில கொடுத்து இந்த கைக்கு தெரியக்கூடாதான், அது உண்மைதான். ஆனா அது நாங்கள் ஒரு பெருமைக்காக சொல்ல, சேவைன்னு இந்த மாதிரி நிறையா. ஒரு மனிதன் படிப்புக்கு, உடல்நல ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் செய்வோம், பசி பட்டினி இருந்தாலும் செய்வோம், நிறைய அதை செஞ்சிருக்கிறோம். கலைவான என்ன பிரச்சனை சொன்ன மாதிரி சொல்லாத செய்யணும், அதான் தர்மம், அது வாஸ்தவம் தான். எதுவுமே இருக்கிறதுனால நம்ம செய்யறோம் சொல்லல, அந்த ஒரு வழிமுறைன்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஒரு சேவைகள் ஏதோ ஒரு விதத்துல சேவைகள் பண்ணணுங்கிறது எங்க மன திருப்திகரமான ஒரு எண்ணம். அதை செய்யணும், ரைட்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ போடணும். சரி, இந்த வீடியோ எப்படிப்பட்ட ஜாதகமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஜோதிட ஆராய்ச்சிக்கு உகந்துதான் இருக்கணும், ஜோதிட ஆராய்ச்சி நல்லதா இருக்கணும். அப்ப நம்ம ஒரு ஜாதகம் பார்த்தோம்னா, அந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா எடுத்து வச்சுக்கோ, ஒரு நோட்டில் ஒரு ஜாதகத்தை போட்டு எடுத்து வச்சுக்கோ, அப்புறமேலே அதை பார்த்து போடுவோம். இப்போ இது ஒரு ஜாதகம் பாருங்க, நான் சொல்றேன், போர்ட்லையும் காமிச்சிருக்கிறோம், அது தெரியும். அப்படி தெரியலன்னா நாங்கள் சொல்றோம், அது மாதிரி பார்த்துங்க. 4/6/1997 11:57 AM தஞ்சையில் பிறந்தது. இது ஒரு ஆண் ஜாதகம். அந்த ஆண் ஜாதகம் வந்து நம்ம கிட்ட ஜாதகத்தை பார்த்து அனுப்புறாங்க, நாம பார்த்து சொல்றோம். சிம்ம லக்னம், லக்னத்துல மாந்தி, 2ல செவ்வாய் ராகு, 5ல குரு, 8ல சனி கேது, 9ல புதன், 10ல சூரியன் சந்திரன், 11ல சுக்கிரன். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா இதே சிம்ம லக்கணம், லக்கணத்துல மாந்தி, 2ல குரு, விருச்சிகத்துல சுக்கரன், தனுசுல புதன், மகரத்துல செவ்வாய் ராகு, கும்பத்துல சனி, மீனத்துல சந்திரன், மிதுனத்துல சூரியன். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்துல சூரியன் திசை 1 வருஷம் 4 மாசம் 6 நாள், சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு திசையில புதம்பத்தி ஓடுது. நம்மகிட்ட ஜாதகம் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு கேட்பாங்க எப்படி இந்த ஜாதகம் பார்த்து பலன் சொல்லணுங்க. நம்ம வயசு போட்டு பார்த்துட்டு சொல்றோம், இந்த ஜாதகனுக்கு திருமணம் காலங்கள் கைகூடி வந்துருக்குது, இப்ப இந்த ராகு திசை புதம்பத்தி கல்யாணம் பண்ணலாமா, நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து பாருங்க, ஒரு திருமணம் என்பது பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான், அவர் 8ல பாம்போட சேர்ந்திருக்கிறார். இருந்தாலும் பரிவர்த்தனை 6 குடையவன் 8 குடையவன் பரிவர்த்தனை. 7 குடையவன் 6, 8, 12ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்ளக்கூடாது, பாம்போட தொடர்பு கொள்ளக்கூடாது. திருமணம் கைகூடியதுங்க. ஆனா வந்து ஒரு திருமணங்கிறது ஒரு மாற்று வெளியில திருமணம் பண்ணணும் அப்படின்னு எப்படிங்கன்னு கேட்டார்.
உங்க ஜாதியை விட்டு வேற ஜாதி பொண்ணு, இல்லைன்னா உங்க ஜாதியிலே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பொண்ணு, ஏதோ ஒரு கை கால் உச்சமான பொண்ணு, படிப்பு இல்ல, படிப்பு கொஞ்சம் தகுதி இல்லாத, இந்த பையன் நல்லா படிச்சிருப்போம், பொண்ணு கம்மியா இருக்கும். பையன் நல்லா அழகா இருக்கும், பொண்ணு அழகா இல்லாத இருக்கும். கொஞ்சம் கூழையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு மாற்று வழியில பார்த்து பொண்ணு பண்ணுங்க. 7ஆம் அதிபதி 6, 8 பரிவர்த்தனை பாம்பு கூடுறீங்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு சொந்தத்துல வருமா, தத்தையில வருமானு கேட்டா, சொந்தம்லாம் வராதுங்க, பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொன்னா, அவரு சரி எல்லாம் பார்த்து கேட்டுட்டு, சரி திருமணத்தை பற்றி பூர்த்தியா கேட்டு வாங்கிட்டாங்க. அப்புறமேலு பையனுக்கு தொழில் எப்படி இருக்கு, தொழில் என்ன செய்யலாம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். நாம பார்த்து சொன்னோம், இந்த ஜாதக தொழில் ரொம்ப ஒண்ணுமா, தொழில் நல்லா இருக்கும், அரசாங்க தொழிலா இருக்கும், அரசாங்க தொழிலா இருக்கும், நல்லா இருக்கும், அரசாங்கத்தை வேலையில பாமா சொன்னோம். ஆமாங்க ஐயா, எங்க பையன் அரசாங்கத்தை வேலையில இருக்கிறான் அப்படின்னாங்க. எந்த மாதிரியான அரசாங்க வேலை அப்படின்னு கேட்டாங்க. குரு சனி பரிவர்த்தனை, அப்ப 6, 8 பரிவர்த்தனை. நீங்க குரு இருக்கிற இடத்துல சனி குணம் வச்சுட்டாலும் சரி, சனி இருக்கிற இடத்துல குரு குணம் வச்சுட்டாலும் சரி, 6, 8 பரிவர்த்தனை. குருவுக்கு 5ல சந்திரன் சூரியன், 9ல செவ்வாய் ராகு. இந்த சூரியன் உட்கார்ந்து சந்திரங்கால், செவ்வாய் ராகு உட்கார்ந்து சூரியங்கால், சூரியன் சந்திரங்கால், சந்திரன் 10ல உச்சம், லக்னத்துக்கு 10ல உச்சம், குருவுக்கு 5, 9ல. குரு என்ன ஜீவன், இந்த ஜீவன் ஒரு அரசாங்க தொடர்புடைய வேலை. சரி, குரு தொடர்பு ஏற்பட்டால் நீதிமன்றம், நீதித்துறை, பேங்க், ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், இதுதான் வாத்தியார், இந்த மாதிரி லைனுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா, எங்க பையன் கோர்ட்ல வேலையில் இருக்கிறாங்க, கோர்ட்ல வேலையில் இருக்கிறாரு அப்படின்ட்டா, ரைட்டு, கோர்ட்ல நல்ல வேலைமா, அருமையான வேலை, ப்ரமோஷன் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு நல்ல ஒரு மதிப்பு தக்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதனால பார்த்தீங்கன்னா அவன் கோர்ட்ல வேலையில் இருக்கிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தான், 28 வருஷம் முடிஞ்சு 29 நடக்குது. ஒரு படிச்சு முடிச்ச உடனே ஒரு 23, 24 வேலைக்கு சேர்ந்துட்டு அப்படி. அப்ப இந்த வேலைக்கு சேர்ந்த காரணம், குருவுக்கு 5, 9ல அரசு கிரகம் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு தொடர்புடைய கிரகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகுவோட தொடர்புடைய கிரகம் எல்லாம் வந்துடும். 11ல சுக்கரன், 10ஆம் அதிபதி 11ல சுக்கரன், செவ்வாய் காலு, அப்ப குருவுக்கு தொடர்பு வந்துருச்சு. சனி குரு தொடர்பு வந்துருச்சு. புதன் உட்கார்ந்த கால் சூரியங்கால் பாத்தீங்கன்னா, குருவுக்கு 5, 9ல எல்லா கிரகம் வந்துருச்சுங்க. எல்லா கிரகமும் குருவுக்கு 5, 9ல இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்தோட தொடர்பு வந்துருது. 10ஆம் பாவம் தொழில், அரசாங்க உத்தியோகம், சிறப்பான யோகம். அப்ப தொழில் வந்துருச்சு, பையனுக்கு அரசாங்க வேலை, சம்பாதிக்கிற அப்படி, அப்பா அம்மா அதை வாங்கி ஒரு நிலப்படம், வீடெல்லாம் வாங்கி கட்டி ரெடி போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டாலும் சந்தோஷம். அருமையான எண்ணங்கள், அருமையான நல்ல நிலை, நல்ல கிரகங்கள்ல இருக்கனா மாரி சொல்லிட்டோம் நம்ம. சரி எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அவங்களும் பார்த்து திருப்பிங்க, சரி சார் அப்படின்னாங்க. ரைட், ஓகேன்றோம். சரி, இந்த கிரக அமைப்புகள்லாம் நான் விதி வேணும் இல்லை, விதி நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ஜாதகத்துக்கு குரு எங்க இருந்தாலும் சரி, 12 பாவத்துல குருவுக்கு 1, 5, 9ல சூரியன், சந்திரன், செவ்வாய், இவங்கெல்லாம் அரசு கிரகம். குருவுக்கு 1, 5, 9ல தொடர்பு ஏற்பட்டால் அந்த ஜாதகனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் உறுதியா. இப்ப குரு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா 5ல சூரியன், சந்திரன் இருந்தது, குரு பார்த்துருச்சு. 9ல செவ்வாய் ராகு, அங்கேயும் குரு பார்த்துருச்சு. புதன் சூரியங்காலு, புதன் போய் சூரியங்கால், புதன் வந்துங்க புஷ்கர் நவம்பர் உட்காந்துட்டாரு. 9ஆம் பாவம் பலம் பெற்றிருக்கு. சுக்கரன் செவ்வாய் காலு, செவ்வாயோடு தொடர்பு கொண்டு இருக்கு. சனி குரு பரிவர்த்தனை. அப்ப குருவுக்கு 1, 5, 9 எல்லா கிரகம்
சூரியனோட தொடர்பு வந்துருக்கு. எந்த கிரகமும் கெடல. எந்த ஒரு கிரகமும் கெடல. கிரகம் நல்லா இருக்குது. அரசாங்கம் வேலை வாங்கிட்டாரு. படிச்சு சம்பாதிச்சு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்பா அம்மாட்ட கொடுத்து ஒரு சொத்தெல்லாம் சேர்த்து இப்போ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறது ரெடி ஆகிட்டா அருமையான ஜாதகம் சொன்னால் அருமையாக இருக்குது. இதுதான் நல்ல ஜாதகம். இப்போ நமக்கு இந்த மாதிரி எல்லா ஜாதகமும் நல்ல ஜாதகம் வருமா? இப்படி நல்ல ஜாதகம் 100 1 2 வரும். மீதி எத்தனையோ பிரச்சனை உள்ள ஜாதகம் தானே அதிகமாக இருக்குது. இப்போ இவங்க பாருங்க, சொல்ற பாருங்க, ஒரு நல்ல ஜாதகம், ஒரு தொழில், அரசாங்க வேலை, அரசியல்வாதிகள், பணக்காரர், வசதியானவங்க, அப்படிப்பட்ட ஜாதகம் நல்ல ஜாதகம் வருதுன்னா ஒண்ணு கல்யாணத்துக்கு வரும், இல்லைன்னா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது தான் வரும். வாழ்க்கையில நிறைய பாதிக்கப்பட்ட ஜாதகம் தான் நிறைய வரும். நம்ம மேடையில போய் பேசும்போது நல்ல ஜாதகமே வராதவங்க கிட்ட நல்ல ஜாதகம் சொல்ல மாட்டீங்களாங்கிறாங்க. வந்தா தானே சொல்றதுக்கு. நல்ல ஜாதகம் நான் நிறைய இடத்துல நல்ல ஜாதகம் பார்த்து அரசு உத்தியோகம், கோடீஸ்வரம், வசதியான ஜாதகம்னு சொல்லிக்கிறோம். அதான் கம்மியா தாங்க வரும். நல்ல ஜாதகமும் கம்மியா தான் வரும். வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட ஜாதகம் தான் நிறைய வருது. அவங்க தான் ஜோசியம் பார்ப்பாங்க. நல்லா இருக்கிற ஜாதகம் ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. சரி, இதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் மக்கள் வந்து எப்படி பார்த்தாலும் சொக்க தங்கமா இருந்தாலும் உரைச்சி பார்ப்பாங்க. அது போல நீங்க நல்லா சொன்னாலும் நல்லா சொல்லணும்னாலும் மக்கள் வந்து உரைச்சி பார்ப்பாங்க, கிண்டல் கேலி பேசுவாங்க. இதெல்லாம் மாநில வேலை சகசம். மகாத்மா காந்தி சொல்லுகிறார், விட்டு வெளியே போனா 1000 விமர்சனம் இருக்கும், 1000 விமர்சனம் தாண்டி போனா தான் வெற்றி பெற முடியினார். அதனால நம்ம எல்லாம் தாண்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு ஜாதகத்தினுடைய அரசாங்க வேலைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு, அவனுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு ஆராய்ச்சி பண்ணி இதில் சொல்றீங்கிறோம். இதெல்லாம் எழுதி வச்சு நோட் பண்ணிங்க. சில விதிமுறைகள்லாம் நிறைய இருக்குதுங்க. விதிமுறை வந்து முக்கியமா மிக மிக அற்புதமான விதிமுறைகள் வேணும் நமக்கு ஒரு ஜோசியம் பார்க்கறதுக்குன்னா. இன்னைக்கு சில விதிமுறைகள்லாம் சொல்லலான்னு என்னோட மனசுல தோணுச்சு, சொல்றேங்க. ஒரு ஆண் ஜாதகமோ ஒரு பெண் ஜாதகமோ சூரியனை மையமா வச்சுக்கீங்க. சூரியன் தான் வெளிச்சம், ஒளி. இந்த சூரியனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, முன்னாடி இருக்கணும். சூரியனுக்கு பின்னாடி இருக்கக்கூடாது. சூரியனுக்கு முன்னாடி இருக்கணும். அப்ப அந்த கிரகம் பலந்துடும். ஆனா அந்த கிரகங்களுக்கு சொன்ன டிகிரிக்கு முன்னாடி இருக்கணும். இப்ப சூரியன்ல இருந்து சூரியன் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சூரியனுக்கு முன்னாடி சுக்கிரனுக்கு 9 டிகிரி. சுக்கிரனும் 9 டிகிரி தள்ளி இருக்கணும். அடுத்து குரு வந்து 11 டிகிரி தள்ளி இருக்கணும். புதன் வந்து 13 டிகிரி தள்ளி இருக்கணும். சனி பகவான் வந்து 15 டிகிரி தள்ளிக்கணும். செவ்வாய் 17 டிகிரி தள்ளி இருக்கணும். உதாரணமா எப்படி தள்ளி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேசத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி 2ஆம் பாதத்துல இருக்குது. சுக்கிரன் 9 டிகிரி தள்ளினோம்னா அஸ்வினி 3, அஸ்வினி 4, 2 பாதம். பரணி 1, பரணி 2, 4 பாதம். நான் 3 12, நான் 3 12, 13 டிகிரி தள்ளி இருந்துடும். இப்படிதான் பார்த்துங்க. சூரியன் இருக்கிற நட்சத்திரத்துல இருந்து 9 டிகிரி சுக்கிரன் தள்ளணும்னா 3 பாதத்து தள்ளி இருக்கணும். அஸ்வினி 2ல சூரியன் இருக்குதுன்னா அஸ்வினி 3, அஸ்வினி 4, பரணி 1 இருக்கக்கூடாது. 3 பாதத்துல இருக்கக்கூடாது. 4வது பாதத்துல வந்து தள்ளி இருக்குதுன்னு அர்த்தம். இது மாரி கணக்கு போட்டுங்க. சுக்கிரனுக்கு சூரியனும் சுக்கிரனும் ஒரு வீட்டுல சுக்கிரனுக்கு 9 டிகிரி தள்ளி இருந்தால், பலமாக இருந்தால், அந்த வீட்டுல நான் சொன்னது உதாரணம் நேரத்துக்கு சொன்னா அது மாரி அது மாரி பார்த்துங்க. 12 பாவத்திலேயே எங்கேயும் இருப்பாங்க, சேர்ந்து இருப்பாங்க. அப்படி இருந்து அது கேந்திர திரிகோணமாக இருந்து ஆட்சி உச்ச நட்பு பெற்றால், சுக்கிரன் சூரியனுக்கு முன்னாடி 9 டிகிரி முன்னாடி இருந்தால், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஒரு ஆணா இருந்தா அழகான பெண்ணு, படிச்ச பெண்ணு, பண்பான பெண்ணு, ஒரு சொத்து பத்து வசதி வாய்ப்போட பெண்ணு அவனுக்கு அமையும். பெண்ணாக இருந்தாலும் அழகான மாப்பிள்ளை, படிச்ச மாப்பிள்ளை, அறிவுள்ள மாப்பிள்ளை, நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளை, வாழ்க்கை வசதி நல்லா வச்சிருப்பான். சூரியனுக்கு முன்னாடி 9 டிகிரி சுக்கிரன் தள்ளி இருக்கணும்.
நம்ம நல்ல மனப்பாடம் வச்சுங்க. சோசியம் கத்துக்கிறது பெருசல்ல. ஜோதிட விதி தான் கரெக்ட். விதி தான் வேணும். இப்ப டிகிரி வாய்ஸ் நான் சொல்லிட்டேன். சூரியனுக்கு முன்னாடி சுக்கிரன் 9 டிகிரி, குரு 11 டிகிரி, புதன் 13 டிகிரி, சனி 15 டிகிரி, செவ்வாய் 17 டிகிரி. இப்படி தள்ளி இருந்தால் ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகமாக, சுக்கிரன் தூரமாக இருந்து தள்ளி இருந்தால் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அழகான கணவன் மனைவி படிச்சு நல்ல பண்பானதா கிடைக்கும். அடுத்தது குரு இருந்தால், இப்ப குருவுக்கு எத்தனை டிகிரி சொல்றீங்களோ பார்த்துங்க. 11 டிகிரி சொல்லிருமா தள்ளி இருந்தால் நல்ல பண்பானவன், மேடை பேச்சாளர், தலைமை தாங்கக்கூடிய பண்பு, தலைமை தாங்கக்கூடிய தகுதி, ஆசிரியர், நீதிமன்றத்துல ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான மனிதர்களா இருப்பாங்க. அவங்க வந்து பல பேருக்கு வழிகாட்டுவாங்க. வாத்தியார்னா வச்சுங்களேன், வாத்தியார் வழிகாட்டுவாங்க. பெருந்தன்மை படைத்தவங்க, பொறுப்பா பேசுவாங்க, பொறுமையா பேசுவாங்க. அவங்களுடைய செயல்பாடு எல்லாம் நல்லா இருக்கும். அப்ப அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையா இருக்குமா? சரி. புதனாக இருந்தால், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நல்ல சிறந்த கல்விமான், வியாபாரத்தை நுணுக்கம் படைத்தவர், எப்படி வியாபாரம் பண்ணணுங்கிற நுணுக்கம் தெரியும். கம்யூனிகேஷன், எழுத்து, அச்சு, இதெல்லாம் நல்லா இருக்கும். படிப்புல சிறப்பு, பேச்சுல சிறப்பு, காமெடியா பேசுவார், எல்லாத்தையும் சிரிக்க வச்சு அழகு பார்ப்பார். செவ்வாயாக இருந்தால் துணிவு, வீரம், திறமை, பூமியால் யோகம், மின்சாரத்துறை சம்பந்தப்பட்டது யோகம், போலீஸ் ராணுவம் யோகம், இந்த மாதிரி யோகத்தோட இருப்பாங்க. சகோதர ஒற்றுமை இருக்கும். சகோதரனால் நன்மை தருவார். சந்திரனாக இருந்தால் தாய் பாசம் நிறைந்தவர், விவசாயத்துறை சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும், நீர்நிலை நல்லா இருக்கும், ஓட்டல் நல்லா இருக்கும், ஓட்டல் வழிபாடுவாங்க, ஓட்டல் வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் பல அந்த காரகத்துவ பிரகாரம் நன்மை செய்வார். சரி, சனி பகவானா இருந்தால், சில நம்ம ஜோதிடர்கள் நிறைய பேர் பார்த்தாங்க, சூரியனும் சனியும் சேர்ந்து இருந்தா அப்பனுக்கு ஆகாது. இது ஒரு பாரம்பரியமா சொல்லி சொல்லி கொடுத்த பழக்க வழக்கம். அது ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. அது அப்படி அல்ல. கண்டிப்பாக அரசு உத்தியோகமா இருப்பாங்க, தொழில் நல்லா இருக்கும், ரொம்ப தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த தொழில் செஞ்சாலும் கச்சிதமா இருக்கும், நல்லா செய்வாங்க. தொழிலெல்லாம் மோசமா செய்ய மாட்டாங்க. தொழில் அருமையான தொழிலாக, இரும்பு இயந்திரம் நல்லா இருக்கும், வாகனங்கள் நல்லா அமையும், இரும்பு வாகனங்கள் நல்லா அமையும். ராகாக இருந்தால் பிரம்மாண்டமா செய்வான், எதையும் கவிர்ச்சியா செய்வான், பிரம்மாண்டமா செய்வான், பெருசா செய்வாங்க. பாட்டன் அப்படின்றத பாட்டன் வழி சொத்து பெற்று அவங்களுக்கு கிடைக்கும். காளி தேவியினுடைய அருள் இருக்கும். பலம் பெற்று இருந்தால் இந்த மந்திர தந்திரம் மாயஜாலம் அவங்கள்ட்ட பலிக்காது. இதெல்லாம் பிரம்மாண்டமா வேலை செய்யும். கேதுவாக இருந்தால் பெரிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், வயதானவர்களோடு தொடர்பு கொள்வான். ஆன்மீக பக்தி இருக்கும், தர்மம், தான தர்மம் இருக்கும், நீதி நேர்மை இருக்கும், சிறந்த ஆன்மீகவாதியாக திகழ்வான். ஆனா இது கேந்திரம் திரிகோணம் இருக்கணும். ஒரு லக்னத்துக்கு பாபகரங்கள், சூரியன் பாபர் தானே, சூரியனோடு பாபகர்கள் சேர்ந்து 3, 6, 10, 11 இருக்கணும். அதுல ஆட்சி, உச்ச, நட்பு, சமம் இருக்கணும். சிம்ம லக்னமா இருந்து 3ல சூரியன், ராகு இருந்தா அந்த கிரகம் பலன் இழந்துடும். நீங்க சொன்னீங்களே 3, இதெல்லாம் கண்கூரா பார்த்துக்கணும். அந்த சூரியன் சிம்ம லக்கணமா இருந்து நம்ம சொன்ன கிரகமா இருந்து சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தா அற்ப சிறப்பா இருக்கும். ஒரு நீச கிரகம் ஒரு ஆட்சி உச்ச கிரகத்தோட பரிவர்த்தனை இருக்கணும், அதையும் பார்த்துக்கணும். சரி, இது எதுக்கு சூரியனுக்கு முன்னாடி அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அதுக்கு சில வழிமுறை விதிமுறை இருக்குது இல்லைங்க. இப்ப ஆதியில பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல மின்சாரம் கிடையாது. நம்ம வந்து சீமனை விளக்கு வச்சுதான் எரிய விடுவாங்க வீட்டுக்குள்ளேயே, வெளிச்சம் இருக்காது.
அப்ப அவங்க ஒரு கல்யாண காட்சி பண்றாங்க, ஊர் விட்டு ஊர் போறாங்க, அல்லது ஏதோ ஒரு மக்களுடைய தேவைக்காக ஒரு 10 பேர் சேர்த்து ஒரு ஊருக்கு போறாங்க அப்படின்னா பந்தம் பொருத்தி கொண்டு போனாங்க ஆதி காலத்துல. அப்புறமேல் இந்த சீமன மன்னன் பிரிட்டிஷ்காரன் வந்த வேண்டி பெட்ரோமாஸ் பிடிச்சிட்டு போனாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பந்தம் பிடிச்சிட்டு போறவன் பெட்ரோமாஸ் லைட்டுக்கு மேல வச்சுட்டு போறவன் அவன் என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி விட்டுருவாங்க. அந்த வெளிச்சத்துல முன்னாடி போவாங்க எல்லாரும். அப்ப அந்த வெளிச்சம் ஒளிப்பட்டுது. அதுல வழியில போகும்போது கல்லு முள்ளு பாம்பு நம்ம மனிதனுக்கு இடைவுகள் இருக்காம அவன் வெளிச்சத்துல போறதுக்காக தான் பந்தம் பிடிக்கிறவங்கள பின்னாடி பெட்ரோமாஸ்ல இருக்காரு பின்னாடி நிக்க வச்சு 10 பேர் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த வெளிச்சத்துல போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் கிரகங்கள் அனைத்துமே சூரியனோடு சேரும் போது உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்துல போகணும். சரி, அப்ப முன்னாடி இருக்கிற கிரகங்கள் இருக்குது சார். எல்லாத்துக்கும் சூரியனுக்கு முன்னாடியே இருக்குதா? பின்னாடி எல்லாம் கிரகம் இல்லையா? இருக்கு. சூரியனுக்கு பின்னாடி அந்த டிகிரி வயசே பார்க்க வேண்டாம். சுக்கரனுக்கு 9 டிகிரி பின்னாடி தள்ளி அதெல்லாம் தேவையா இல்லை. சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற கிரகம் அத்தனை கிரகம் நம்ம எப்படி பாசிட்டிவ் சொன்னோம்னா அதெல்லாம் நெகட்டிவ் ஆயிருக்கு. இப்போ ஒரு ஆண் ஜாதகம் சுக்கரனுக்கு பின்னாடி சூரியனுக்கு பின்னாடி சுக்கரங்குது. திருமணம் ஆகுது லேட் ஆகுங்க. 30 வருஷம் 35 வருஷம் கூட ஆகும். அப்படி ஆனா மட்டும் பார்த்தாரு கணவன் மனைவி இன்ப வாழ்க்கையிலும் திருப்திகரமாக சந்தோஷமாக இருக்காது சார். ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் தான் பெண். ஒரு ஆண் ஒத்தையில இருந்து குடும்பம் நடத்த முடியாது, ஒத்தையில இருந்து சந்தோஷம் நடத்த முடியாது, ஒத்தையில சந்தோஷம் கொள்ள முடியாது. ஒரு பெண்ணு வேணும். அந்த பெண்ணு தான் குடும்ப வாழ்க்கை குத்து விளக்கும்பாங்க. சூரியனுக்கு பின்னாடி போயிட்டா அந்த இருட்டு ஒளி மயம் இருந்துட்டான். கணவன் மனைவி அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த சொன்னோம் இல்லையா, சூரியனுக்கு முன்னாடி 9 டிகிரிக்கு முன்னாடி சுக்கரன் தான் அழகான பெண்ணு, படிச்ச பெண்ணு, பண்பான பெண்ணு, வசதி வாய்ப்பான பெண்ணு, ஒளி இருக்குன்னு இதெல்லாம் எல்லாருமே இருந்தேன். அசிங்கமான பெண்ணா இருக்கலாம், நம்ம குற்றம் சொல்ல எந்த ஒரு பெண்ணையும். அசிங்கமான பெண்ணா இருக்கும், குண்டா இருக்கும், பார்க்கறதுக்கு அகோரமா இருக்கும், மூச்சு பார்க்கற லட்சணமா இருக்காது, அதெல்லாம் அப்படி இருக்கும். இந்த இந்த காரகங்களை நம்ம சொன்ன பாத்தீங்களா, பாசிட்டிவா சொன்ன காரகத்தை அத்தனை பேரையுமே பின்னாடி நெகட்டிவ் எடுத்துக்கணும். இன்னொன்னு சொல்றேங்க, சூரியனுக்கு பின்னாடி 48 டிகிரி சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து சுக்கரன் பின்னாடி 48 டிகிரி தாண்டாது. அதுக்கு மேல இருக்கவே இருக்காது. 43 44 டிகிரி இருக்கும். சூரியனுக்கு 40 டிகிரிக்கு மேல பின்னாடி ஒரு கிரகம் இருக்குதுன்னா திருமண வாழ்க்கை அமையிற கடினம். அப்படி திருமணம் அமைந்தாலும் கணவன் மனைவியினுடைய சந்தோஷம் ஒற்றுமை நல்லா இருக்குது சார். அம்பிகாபதி அமராவதி இப்படின்னு சொல்றாங்கல்ல, காதல் கொண்டு அவங்க எல்லாம் ரொம்ப உயிர் விட்டாங்கல்ல, ஏன் சிறந்த தம்பதிகள் அப்படின்னு நிறைய பேர் வாங்குறாங்க, பட்டம் வாங்குறாங்கல்ல. சூரியனுக்கு பின்னாடி 48 டிகிரி அல்லது 45 டிகிரி தள்ளி ஒருவனுக்கு இருந்தால் அந்த பெண்ணுடைய இன்பம் சந்தோஷம் அளவு கிடைக்காது. அவனுக்கு அது கொஞ்சம் பற்றாக்குறை தான் ஏற்படுத்துங்க. அதே போல சூரியனுக்கு முன்னாடி 48 டிகிரி முன்னாடி போகக்கூடாதுங்க. ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் தான் இருக்கணும். இது என்ன ஒரு கண்டிஷன், என்ன ஒரு விதி பாருங்க. ஒரு அனல் இருக்குதுன்னா நம்ம அனல் பக்கத்துல கிட்ட போட போச்சுக்கிறோம், தூரம் போனா அந்த அனல் பட்டாது. இதுதானே விதி. இது சுக்கரனுக்கும் புதனுக்கும் முக்கூட்டு கிரகங்கள். இது கூட இப்படி கச்சிதமா இருக்கணும். தண்ணியும் போகக்கூடாது, கிட்டையும் வரக்கூடாது. சூரியனுக்கு முன்னும் பின்னும் புதன் சுக்கரன் இப்படிதான் இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படிதான். அதுலயும்
சுக்கிரனும் புதனும் அவங்களுக்கு சொன்ன டிகிரி தண்ணி வக்கரெல்லாம் போயிட்டு அவ்வளவுதான், வாழ்க்கையே நரகம். சுக்கிரன் மட்டும் வக்கரம் போயிட்டு நான் 37 38 டிகிரி 40 டிகிரிலாம் போயிடுச்சுன்னா பெண்ணை பார்த்தாவே பிடிக்காது. பெண்ணை எடுத்து பார்க்க மாட்டான். பெண்ணுடைய சுபாசம் கோஷம் சுபாசம் ஆயிடுவான். புதனும் அதே மாதிரி புதனுக்கு சொன்ன டிகிரி தள்ளி இருந்து வக்கரம் ஆயிட்டாலும் அப்படிட்டாங்க. அது வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்காது, சிறப்பு இருக்காது, படிப்பு நல்லா இருக்காது. இளமை காலம் புதன் ஒரு ஜாதகத்துல பலம் பெற்று இருந்தா இளமையில பார்க்க அழகா இருப்பான். இளவரசன் இல்லையா, நல்லா தமாசா பேசுவான், நல்லா காமெடியா செயல்படுவான், நல்லா எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், நல்லா அழகா இருப்பான். இதெல்லாம் கெட்டு போயிருங்க. இதேதான் எல்லா கிரகங்களையும் நீங்க இதே மாதிரி காரகத்தை பார்த்துக்கணும். இப்படி எல்லாம் பார்த்துதான் நம்ம ஜோசியம் விதி எடுக்கணும். இப்படி எல்லாம் விதி எடுத்து நீங்க ஆராய்ச்சி பண்ணாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இவ்வளவு விதிகளும் மனப்பாடம் பண்ண முடியுமா அப்படின்னா வச்சுக்கணும். ஒரு மனப்பாடம் வச்சுக்கணும், ஆயிரத்துல இருந்தா வச்சுக்கணும். இத்தனை விதிகளும் இருக்கணும், ஜோதிடத்துல பொருத்தி பார்க்கணும். அந்த டிகிரி எல்லாம் இல்லாம நீங்க பொருத்தி பார்க்க முடியாது. சூரியனும் சுக்கரனும் ஒரு வீட்டுல இருக்குது அப்படின்னா அது அஸ்தகம் ஆயிடுச்சா, அஸ்தகம் ஆகலையா, அஸ்தகம் ஆகாத கூட தூரமா போய் வக்கரம் ஆயிடுச்சு பார்க்காதனால ஜோதிச்சு நடக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம கண்டறிஞ்சுதான் பலன் சொல்லி சோசியம் பார்க்கணுங்க. அதனால இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க. நாங்க ஒவ்வொரு மீடியாவிலையும் இந்த மாதிரி விதிகள், ஜாதகத்தருடைய விதிகள் எல்லாம் நிறைய சொல்லி தருவோம். நீங்க நோட் போட்டு எழுதி மனப்பாடம் பண்ணி தீர்க்கமா ஜோதிடம் கற்று உலகத்துக்கு ஜோதிடம் நல்லா சொல்லுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ MKS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கிற ஜோதிட நண்பர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் கற்றுக்கொண்டுள்ளவர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி மீண்டும் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.